உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். பேஷண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. தேங்க்ஸ் டாக்டர். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. He will be all right. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணு முழிச்சிருவாரு. ரெண்டு பேரா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. அவரை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. ஓகே டாக்டர். கடவுளே. என்ன இப்படி ஆயிடுச்சு? அம்மா தாயே, நீ எங்களை கைவிடல. இது போதும்மா. நன்றி தாயே. மகா, உன் பூஜைக்கு பலன் கிடைச்சிருச்சு மகா, பலன் கிடைச்சிருச்சு. இது ஆரம்பம்தான். நீ பூஜையை பண்ண பண்ண திருவோட தோசை சுத்தமா கழிஞ்சிடும். மகா, போன உயிர் திரும்ப எனக்கு இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. என்னோட திரைப்போ நல்லா இருக்கானா? அவனை என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்கவே முடியாது மகா. இனி வரப்போற மிச்ச 17 நாள் பூஜைய அவருக்கு தெரியாம எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே. திரு திரு, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் திரு. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன் திவ்யா. திரு திரு, என்ன நடந்துச்சு? எதுக்காக அந்த ஆளை துரத்திட்டு ஒண்ணு? நீ நடந்த விஷயத்த நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு திரு. இவ வேற உடனே எல்லாத்தையும் கேட்கணுமா? திரு வேற என்ன சொல்ல போறானோ தெரியலையே. நேற்று ஸ்டேஜில் இருந்தப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு. என்னப்பா சொல்ற? அந்த ஃபோன் வந்ததும் தான் நான் அவனை தேடி போய் பார்த்தேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனால் நான் அவனை மண்டபத்தில் தேடினப்போ அவன் வேற யாரோ ஒருத்தங்கிட்ட ஃபோனில் என்னை கொலை பண்ண போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தான். அப்போ நான் அவனை துரத்திட்டு போனப்போ தான் ஒரு லாரி வந்து மேலே மோதிருச்சு. என்ன திரு சொல்ற? இது உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இப்போ எதுவும் வேண்டாம் மாமா, அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி திரு விட முடியும்? வெளிய முகம் தெரியாத யாரோ உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. அது தெரிஞ்சும் எப்படி விட முடியும்? அம்மா, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுமா. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். அது இல்ல திரு, உனக்கு இப்படி ஆனதும் நான் ஜோசியர்கிட்ட போய் உன் ஜாதகத்தை காமிச்சேன். உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அம்மா, எனக்கு எதுவும் ஆகாதுமா. அத்தை, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். பாத்து உட்காரு உட்காரு. எதுக்கு இப்ப ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? திரு இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீதான்.
இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நடக்கிறது எதுவுமே சரியில்லை. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு வா. உடம்பு இப்ப எப்படி இருக்கு திரு? பரவாயில்ல மாமா. மண்டபத்திலிருந்து நேரா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதனால மண்டபத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் காவேரியும் நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். மண்டபத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு திரு? என்னங்க, அதான் அப்பா எல்லா விவரத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னார்ல. நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப இப்ப அதையே கேட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? என்ன காவேரி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது அப்படியே விட்டுற முடியுமா? திரு, இந்த விஷயத்த நான் சாதாரணமா விட போறதில்ல. ஹாஸ்பிட்டல்ல அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்னப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்ட. அப்ப நீ இருந்த நிலைமையில நான் அதை பத்தி பேச வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது. திவ்யா, உன் கோவம் எனக்கு புரியுது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. முடியாது திரு. உன்னை கொலை பண்றதுக்காக மண்டபத்துக்குள்ள வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்கான். அது சரி, உனக்கு ஃபோன் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இல்ல திவ்யா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்கணும்னு எனக்கே தோணல. ஆனா அந்த பொண்ணு அவனை ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டதா சொன்னான். நான் போய் பார்த்தப்ப அவன் அங்க இல்ல. இவன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? ஏன் திரு, உனக்கு பிசினஸ்ல இருக்கிற எதிரிங்க யாராவது இப்படி பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? கவிதா, இந்த விஷயத்துல உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஏன்னா தெருவுக்கு பிசினஸ்ல இருக்கிற எதிரிங்களை பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். உன்கிட்ட தான் கேக்குறேன், தெருவுக்கு பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு அப்படி யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஓ அப்படியா? தெருவுக்கு பிசினஸ்ல எதிரிங்க யாரும் இல்லைன்னா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துல யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.